Lovies, hi, vanakkam, welcome back to my channel. I hope எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேஃபா இருங்க. வெளிய போறப்போ சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. தேவையில்லாம வெளிய போகாதீங்க. Stay home, stay safe, ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ல நமக்கு அவசியம் இல்லாத ப்ராடக்ட்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு தேவையே கிடையாது. ஆனா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஒரு டாப் 10 தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா CTM அந்த இதா இருந்தது. கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசர் அது மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போலாம் 10 ஸ்டெப் கொரியன் அந்த பியூட்டி கிளாஸ் ஸ்கின் பியூட்டியா சம்திங் அதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுல என்னெல்லாம் நம்மளுக்கு அவசியம், எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நான் சொல்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க வச்சுக்கிறதுனா ஓகே, நான் ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணுவேன்னா வச்சுக்கிறது யூஸ் பண்றதுலாம் ஓகே, பட் இது அவசியம் இல்லைன்னு தான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அது என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு ஷாப்பிங், ஸ்கின் கேர், ஹேர் கேர், ரிவ்யூ வீடியோஸ், சேலஞ்ச் வீடியோஸ் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோஸ் பிடிக்கும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் என்னோட பர்சனலா கொஞ்சம் கனெக்ட் ஆகுறதுக்கு உங்களோட சஜஷன் எனக்கு வந்து டைரக்டா சொல்றதுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. எல்லா லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோனர். டோனர் நம்மளோட ஸ்கின் கேர்ல வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பேசிக்கலா டோனர் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட ஸ்கின் pH லெவலை வந்து அது கண்ட்ரோல் அப்படி கரெக்டா கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது அந்த pH லெவலை வந்து ஸ்டேபிளா வச்சிருக்கும் நம்மளோட ஸ்கின்னோட. ஸோ அதுக்கு தான் டோனர் வந்து மெயினா யூஸ் ஆகுது. ஸோ அது வந்து நம்ம மைல்டா ஒரு கிளென்சர், ஜென்டிலான கிளென்சர் யூஸ் பண்றப்போ நம்மளோட ஸ்கின் லெவல் அந்த pH லெவல் இருக்கு அது நார்மலா தான் இருக்கும், அது வந்து கம்மியாகாது. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன் நம்மளோட கிளென்சர் யூஸ் பண்றதுல தான் இருக்கு. ஸோ டோனர் வந்து ஒரு அவசியம் இல்லாத பொருள் தான். அதே நேரத்தில் நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போறப்போ டெர்மாட்டோ எல்லாம் போவீங்கல்ல, ஸோ டெர்மட்டாலஜிஸ்ட் ஓகேங்களா, அவங்க கிட்ட போறப்போ அவங்க வந்து ஒரு சில டோனர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த சாலிசிலிக் ஆசிட் டோனர், கிளைகாலிக் ஆசிட் டோனர் இதெல்லாம் கொடுப்பாங்க. அது வந்து ட்ரீட்மெண்ட் வைஸ் அது வந்து ஒரு இன்னொரு சாப்டர்னு சொல்லலாம். நம்ம பர்சனலா இப்ப இந்தியன் மார்க்கெட்ல இருக்கிற மாதிரி டோனர்ஸ் அது மேக்சிமம் நம்மளோட ஸ்கின்ல pH லெவல்ல தான் வந்து சீரா வச்சுக்கும். அது வந்து நம்மளோட கிளென்சர் பார்த்துக்கும். ஸோ டோனர் வந்து ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட்னே சொல்லலாம். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஐ கிரீம். ஐ கிரீம்ங்கிறது ஜஸ்ட் கிரீம், அவ்வளவுதான். அதுக்கு மேல அது எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு எந்த கியூரும் கொடுக்க போறது கிடையாது. நம்மளுக்கு டார்க் சர்க்கிள், விரிங்கிள் அதெல்லாம் இருக்குன்னா அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா ஒன்று ஜெனட்டிக், ஏஜிங், அப்புறமா நம்ம நிறைய டைம் ஸ்கிரீன் டைம் பாக்குறது, போன், லேப்டாப், டிவி இது மாதிரி நிறைய ஒரே இடத்துல பார்த்துட்டு இருக்கிறது, அப்புறம் நம்மளோட ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் தான் ரீசனா இருக்கும். ஸோ உங்களுக்கு டார்க் சர்க்கிள், விரிங்கிள் எல்லாம் கொஞ்சம் கம்மி ஆகணும்னா இந்த ரீசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பாருங்க. அதை தவிர ஐ கிரீம் வாங்கி யூஸ் பண்ணா இது கண்ட்ரோல் ஆகும்னா கண்டிப்பா ஆகாது. அதுக்கு நீங்க மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் அதிகமா அப்ளை பண்ணா போதும். அதன் மீறி இந்த ஐ கிரீம் தனியா வாங்குறது எந்த ஒரு பெனிஃபிட்டும் கொடுக்காது. இது நான் ஏற்கனவே என்னோட ஸ்கின் கேர் சஜஷன் வீடியோல சொல்லியிருப்பேன். ஐ கிரீம்ங்கிறது நம்மளோட டார்க் சர்க்கிளை கண்டிப்பா ரிமூவ் பண்ணாது. ஸோ அதுக்கு தனியா வந்து மணி வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஓகேவா? தேர்ட் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு க்ரீம். தட் மீன்ஸ் வந்து ஹேண்ட் க்ரீம், அப்புறம் வந்து இது ஃபிங்கர்ஸ் க்ரீம், நெக் க்ரீம், இது மாதிரி நிறைய க்ரீம் வந்துட்டு இருக்குது. பாடி லோஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது அவைலபிளாக இருக்கு. நம்ம அதை வந்து தனித்தனியாக நம்மளுக்கு பேக்கேஜிங் பண்ணி விற்று அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான், அதுக்கு ஒரு நேம் வச்சு. அதை தவிர நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசரே கைக்கு காலுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு விஷயம் என்னன்னா நம்ம மாய்ஸ்சரைசர்னு வாங்குறப்போ அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுவே நம்ம வந்து எதுக்கு இதுக்கு வாங்கணும், அஃபோர்டபுளா ஒன்று வாங்கி நம்ம பாடி லோஷனா யூஸ் பண்ணிக்கலாம்னா அது பர்ஃபெக்ட். பட் இந்த பாடி லோஷன் தான் இருக்கிறதுலே பெஸ்ட். இதுதான் வந்து என்னோட கை நல்லா சாஃப்டா வச்சுக்கும், என்னோட பாடி நல்லா சாஃப்டா வச்சுக்கணும் அப்படி கிடையவே கிடையாது. நீங்க நார்மலா யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசரே யூஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். அதுக்குன்னு பர்டிகுலரா ஒரு பாடி லோஷன் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஃபோர்த் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா போர் ரெடியூசிங் கிரீம்ஸ் ப்ராடக்ட்ஸ் எதுனாலும் சொல்லலாம். போர் ரெடியூஸ் பண்றதுக்குன்னு அவ்வளோ ஹோம் ரெமடிஸ் இருக்கு, அவ்வளோ இது இருக்கு. நான் வந்து வீடியோல சஜஷன்ஸ்ல வரும்ல, இதை நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 30 டேஸ்ல உங்களுக்கு போர்ஸ்லாம் வந்து அப்படி மறைஞ்சு அப்படியே சாஃப்ட் ஸ்கின்னா வரும். அதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப அப்படியே கடுப்பா வரும். அது கண்டிப்பா ரெடியூஸ் ஆகாது. அந்த ப்ராடக்ட் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி போர்ஸ் வந்து ஜெனட்டிக்ஸ், நம்மளோட ஏஜிங் ஆகுறதுனால வர்றது. அதை வந்து ஒரு க்ரீம் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணவே முடியாது. ஸோ நீங்க வந்து ஹோம் ரெமடிஸோ இல்லை ஏதோட க்ரீமோ வாங்கி யூஸ் பண்ணி உங்களோட டைம் அண்ட் மணியை வேஸ்ட் பண்ண வேணாம் தான் நான் சொல்லுவேன். அப்படியே உங்களுக்கு போர் வந்து க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா டெர்மட்டாலஜிஸ்ட் போய் பார்க்கணும். அதுவும் அவங்க ஒரே சிட்டிங்ல ஒரே ட்ரீட்மெண்ட்ல அதை வந்து அவங்க இது பண்ணி தர மாட்டாங்க. ஒரு மல்டிபிள் சிட்டிங்ஸ் போனாதான் உங்களுக்கு அந்த போர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? இனிமேலாவது அந்த
தம்ப்நெயில்ல வச்சிருப்பாங்க இல்லையா ஓட்ட ஓட்டையா ஒரு ஃபேஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா ஃபில்டர் போட்டு சூப்பரா ஒரு ஃபேஸ் அதை நம்பவே நம்பாதீங்க அதே மாதிரி பண்ற யூடியூபர்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கிட்ட போய் இது வந்து தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க எந்த ஹோம் ரெமெடிஸ் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி போர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது ஸோ உங்களோட இது வந்து நான் அழுத்தமா சொல்லுவேன் உங்களோட மணி இதுக்கு வேஸ்ட் பண்ணவே வேண்டாம் இது வச்சுக்கிறது கூட நல்லது கிடையாது சரியா அது ஒரு 2-3 ப்ராடக்ட் அதே மாதிரி தான் நான் சொல்லுவேன் அது வந்து நீங்க வாங்குறது வேஸ்ட்னே சொல்லலாம் அதுல ஒன்று போர் ரெடியூசிங் ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பா ஒர்க் ஆகாது அது வாங்க வேண்டாம் Fifth product என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா micellar water நீங்க ரெகுலரா மேக்கப் யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு cleansing balm இல்லனா cleansing oil வந்து அவேலபிளா இருக்கு அத வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க மேக்கப் ரிமூவ் பண்றதுக்கு micellar water தான் வாங்கி யூஸ் பண்ணனும் அவசியம் இல்ல அது ஒரு ஓவர் ஹைப்ட் ப்ராடக்ட் தான் ஓகேவா Sixth product என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா stretch mark creams நான் வந்து stretch mark creams வந்து வாங்கி யூஸ் பண்ணி டன் கணக்குல யூஸ் பண்ண சொல்லலாம் அவ்வளவு நாள் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு ரிசல்ட்டும் வரவே இல்ல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நமக்கே ஒரு பிரம்ம தோணும் ஓ இது போட்டதனால தான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பட் ஒரு சேஞ்ச்மே ஆகாது அதே மாதிரி தான் இருக்கும் சோ உங்களுக்கு வந்து stretch mark வந்து போகணும்னா அதுக்கு எந்த ப்ராடக்ட்டும் வாங்கி உங்களோட மணி வேஸ்ட் பண்ணாதீங்க அகைன் டெர்மா கிட்ட போய் உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் போய் அது உங்களோட இதுக்கு ட்ரீட்மென்ட் stretch mark வந்து ட்ரீட்மென்ட் எடுத்துக்கோங்க மத்தபடி எந்த கிரீம்ஸ்மோ உங்களோட ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து ரிமூவ் பண்ணாது செவன்த் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் தான் நான் இல்லைன்னு சொல்லல பட் நீங்க ரெகுலரா உங்களோட மார்னிங் அண்ட் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வீக்லி ஒன்ஸ் ஸ்க்ரப்பிங் இதே மாதிரி உங்களோட ஸ்கின் கேர் ரிச்சுவலை ஃபாலோ பண்ணிட்டு வர்றப்போ ஃபேஸ் மாஸ்க் வந்து உங்களுக்கு அவசியமே படாது உங்களோட ஸ்கின் சூப்பரா இருக்கும் ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து எக்ஸ்ட்ரா செலவு தான் எய்த் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஆயில் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய கோல்ட் ஆயில் 24 கேரட் கோல்ட் ஆயில் அந்த ஆயில் இந்த ஆயில்னு சொல்லிட்டு நிறைய ஃபேஸ் ஆயில்ஸ் வந்து வந்திருக்கு நம்மளோட ஏசியன் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஒரு ஃபேஷியல் ஆயில் யூஸ் பண்றது வந்து ஒரு நல்ல பழக்கம் சொல்லலாம் நிறைய காலம் வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க பட் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா வந்து ஆயில்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது ஐ திங்க் இப்போ ஒரு ஆயில் பார்த்தேன் 3800 சம்திங் எதுக்கு அவ்வளோ ஆயில் அது வந்து ஒரு ரிவ்யூ பார்த்தா அவங்க நல்லா இல்லைன்னு சொன்னாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அதே மாதிரி ஒரு ஆயில போய் நாங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல சோ ஃபேஸ் ஆயில்ஸ் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் நைன்த் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லிப் ஸ்க்ரப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு டைம் நான் லிப் ஸ்க்ரப் வந்து ரொம்ப ஓகே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லி வாங்கினா அது வந்து எனக்கு வந்து இந்த பவுடர் சுகர் அப்புறம் அதுல ஒரு ஃபிளேவர் அந்த ஃப்ராக்ரன்ஸ் இருக்குல்ல அது ரெண்டே ஆட் பண்ணி அதோட ரிசல்ட் எப்படி வருமோ அதே மாதிரி தான் இருக்கு சோ உங்களுக்கு வந்து லிப் ஸ்க்ரப் பண்ணணும்னா ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க இல்லனா உங்களோட பிரஷ் இல்லனா ஏதாச்சும் வந்து பவுடர் சுகர் அதை வச்சு ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து லிப்ஸை வந்து ஸ்க்ரப் பண்ணாலே போதும் அதுக்குன்னு தனியா ஒரு மணி ஸ்பெண்ட் பண்ணி லிப் ஸ்க்ரப்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை அது ஒரு ஃபேன்சி அதை வச்சுக்கிறது ஃபேன்சி பட் அது ஒரு நெசசிட்டி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் 10th ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஷீட் மாஸ்க் வந்து நம்மளோட எத்துக்கு நல்லது இல்லைன்னு ஒரு விஷயம் சொல்லலாம் அது ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் ஃபேஸ் மாஸ்கே அவசியம் இல்லைன்னு சொன்னேன் அதுல இந்த ஷீட் மாஸ்க் வந்து 100 rupeesல ஸ்டார்ட் ஆகி 3000 rupees வரைக்கும் 2000 3000 வரைக்கும் போயிட்டே இருக்கு ஒரு 10 மினிட்ஸ் யூஸ் பண்றதுக்கு இவ்வளவு மணி ஸ்பெண்ட் பண்ணுமான்னு எனக்கு ஒரு தாட் அதுக்கு வந்து நம்ம நல்ல ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸே வாங்கிடலாம் ஸோ வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்காக ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணுமா அதுல எந்த பெனிஃபிட் நம்மளோட ஸ்கின்னுக்கு வரப்போகுதுன்னு கிடையாது சோ அது ஒரு தேவையில்லாத ஒரு பொருள் நைஸ் டு ஹேவ் பட் ஒரு அவசியம் இல்லாத பொருள் தான் நான் சொல்லுவேன் மறுபடியும் நான் சொல்றேன் நான் மென்ஷன் பண்ற இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் நைஸ் டு ஹேவ் நீங்க வச்சிருந்தா சூப்பர் தான் பட் அது அவசியம் இல்லை கண்டிப்பா வாங்கணும் நம்மளுக்கு தேவைகள் கிடையாது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்றேன் அப்ப என்னதான் பண்ணணும்னா ஒரு நல்ல நீங்க மேக்கப் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஒரு கிளென்சிங் பாம் ஓகேங்களா செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மைல்டான கிளென்சர் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சீரம் வந்து இந்த இப்போ விட்டமின் சி சீரம்லாம் அப்படி ரொம்ப நல்ல நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டன் அப் பண்ணும் ஸோ விட்டமின் சி சீரம் ஓகேங்களா அப்புறம் மாய்ஸ்சரைசர் மார்னிங்னா வந்து உங்களுக்கு சன்ஸ்கிரீன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீக்லி ஒன் ஸ்க்ரப்பிங் அதுக்கு வந்து உங்களுக்கு கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியன்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வீட்லயே ரொம்ப மைல்டா ஒரு ஸ்க்ரப் கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாம் தான் பேசிக்கா நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ஸ்கின் கேர் இதை தவிர நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்றும் பண்றதுக்கு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுல் வீடியோ பை